ஹாய் ஹலோ, நான் உங்கள் எல்பி. வெல்கம் டு எல்பி மோட்டோ சேனல். இந்த வீடியோவில் பிரச்சனையை கையாள்வது எப்படி பிடித்த ஒரு மகாபாரத கதை எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரியும். பாருங்கள், பலராமரும் கிருஷ்ணரும் காட்டு வழியாக போய் நிற்கிறாங்க. நடுராத்திரி ஆயிடுச்சு. அதனால் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, நான் முதல்ல தூங்கிடுறேன், நீ பார்த்துக்கோ, அப்புறம் நான் எழுந்து நீ தூங்கிடு அப்படின்னாங்க. சரி, பலராமர் காவல் காக்கிறாரு, கிருஷ்ணர் தூங்குறாரு. அந்த நேரத்தில் ஒரு சின்ன அரக்கன் பலராமன் முன்னாடி நிற்கிறார். ஏய், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. உடனே அவ்வளோ பெரிய பலராமன், பலசாலியான பலராமன் பயந்துட்டாராம். அப்போ அந்த சின்ன உருவத்தில் இருந்த அரக்கன் என்ன பண்ணான்னா, பெருசாக உருவெடுத்தான். ரெண்டாவது தடவை வந்தானோ, இன்னுமா இந்த இடத்த விட்டு போகல அப்படின்னு இன்னும் பயந்துட்டாராம். அந்த அரக்கன் இன்னும் பெரிய மனுஷனாக வந்துட்டானோ. மூணாவது தடவை கேட்டானோ, இன்னுமா நீங்கள் போல, உங்களை என்ன பண்ணுறேன் பாருன்னதும் பலராமா பயந்துட்டு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துட்டாராம். கிருஷ்ணர் கண் விழித்து பார்த்து, அடடா, நம்ம நிறைய நேரம் தூங்கிட்டோம் போல் தெரியுது, நம்மளுடைய முறை முடிஞ்சுது, இப்போ நாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு காவல் காத்தார். அந்த நேரத்தில் அந்த அரக்கன், பெரிய அரக்கன் வந்தானோ, இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னா, முதல்ல நீ யாருன்னு கேட்டாரோ. அப்பயே அவ்வளோ பெரிய அரக்கனானவன் சின்ன தோற்றத்தில் வந்துட்டானான். ரெண்டாவது தடவை ஒன்றுமா நீங்கள் போகலன்னா நான் ஏன்டா போகணும் அப்படின்னாரான். நடு அளவில் இருந்த அரக்கன் இன்னும் சின்னவனாக ஆகிட்டானான். இன்னுமா நீங்கள் போகாது இருக்கிறீங்க, உங்களை என்ன பண்ணுறேன் பாருன்னு அந்த அரக்கன் சொன்னதுக்கு, என்னவா மிரட்டுற, நான் என்ன செய்கிறேன்னு கிருஷ்ணர் சொன்னாராம். அந்த அரக்கன் சின்ன பொம்மை மாதிரி ஆகிட்டாரான். அந்த பொம்மையை தூக்கி பாக்கெட்டில் போட்டுக்கிறான். காலையில் இழந்ததும் சொன்னாராம், ரொம்ப நைட்டு ஒருத்தன் கத்தினே இருந்தான், அவனை தூக்கி பாக்கெட்டில் போட்டுக்கினேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி நீங்கள் பிரச்சனையை கண்டு பயப்படும் பொழுது அது விஸ்வரூபத்தை எடுக்கிறது. அதை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டீங்க, எதிர்த்து நின்றீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். நீங்கள் கண்ணுக்கு கிட்ட எடுத்துன்னு பார்க்கும்போது அது மிக பெரியதாக இருக்கும். அதே நீங்கள் தூரத்தில் பாருங்கள், ஒரு புள்ளி மாதிரி தெரியும். அந்த மாதிரி தாங்க பிரச்சனையை. நீங்கள் பிரச்சனையை கண்டு ஓடாமல் எதிர்த்து நின்றீங்கன்னா அந்த பிரச்சனை தூள் தூளாக ஆயிரும். ஆனால் நீங்கள் எப்பொழுது நீங்கள் அதை பெரியதாக நினைக்கிறீர்களோ, பயப்படுகிறீர்களோ, அப்போ தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை விஸ்வரூபமாக எடுத்து உங்களையே ஆக்கிரமித்து உங்களுடைய வெற்றிக்கு அது தடைக்கல்லாக இருக்குது. நிறைய பேர் வெற்றி அடையாததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அவங்களுக்கு திறமை இல்லாததுனாலலாம் இல்லை, அவங்களுக்கு பொறுமை இல்லாததுனாலாம் இல்லை, அதை கண்டு பயத்தால் தான் பெரும்பான்மையோர் தோக்கிறதுக்கு காரணம். அதனையை தைரியமாக எதிர்கொண்டு வாழ்வில் வெற்றி அடைவோம்.